சீயோனே சீயோனே உன் வல்லமையை இன்று தரித்துக்கொள். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் நேரம் நெருங்கிடுதே. வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் நேரம் நெருங்கிடுதே. கரை திரையில்லாத மணவாட்டியார், கரை திரையில்லாத மணவாட்டியார், நிறைவாய் இயேசுவை சந்தித்திடுவோம், நிறைவாய் இயேசுவை சந்தித்திடுவோம். சீயோனே சீயோனே. நீதியின் சால்வையை தரித்திடுவோம், நித்திய சேவையில் விரைந்திடுவோம். நீதியின் சால்வையை தரித்திடுவோம், நித்திய சேவையில் விரைந்திடுவோம். ரட்சிப்பின் ஆடை அலங்காரமாய், ரட்சிப்பின் ஆடை அலங்காரமாய், இயேசுவின் கரத்தில் திகழ்ந்திடுவோம், இயேசுவின் கரத்தில் திகழ்ந்திடுவோம். சீயோனே சீயோனே. அல்லேலூயா பாடிடும் பரமனின் சேனை, ஆர்ப்பரிப்போடு முன் சென்றிடும். அல்லேலூயா பாடிடும் பரமனின் சேனை, ஆர்ப்பரிப்போடு முன் சென்றிடும். பரமன் முகம் காணும் நாளினிலே, பரமன் முகம் காணும் நாளினிலே, மகிமையின் சாயலை அணிந்திடுவோம், மகிமையின் சாயலை அணிந்திடுவோம். சீயோனே சீயோனே உன் வல்லமையை இன்று தரித்துக்கொள். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தருக்குள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை
உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மை கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். கோடா கொடி ஸ்தோத்திரம், துதிகன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு கடைசி ஜெபம். அந்த ஜெபத்திலே அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டிக் கொண்டார்? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று பிதாவை நோக்கி சொன்னார். பிதாவே, எனக்கு நீர் தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் பார்க்கும்படி என்று பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். பிதா அவருக்கு கொடுத்த மகிமையை நாம் பார்க்க வேண்டுமாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க அவரோடு கூட அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீர் எனக்கு தந்தவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை அல்லது இந்த ஜெபம் எத்தனை ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு பிதா கொடுத்தவர்கள், பிதா கொடுத்த ஆத்துமாக்கள் அல்லது தேவஜனம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டுமாம் அவருடைய மகிமையை பார்க்க. அப்படி நாம் விசேஷித்தவர்களா? இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் விசேஷித்தவர்கள் தான். தேவ ஜனம் விசேஷித்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக நடமாடின நாட்களிலே அவர் சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். விசேஷமானவங்க. அதே அதிகாரம் லூக்கா 12:24. காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் காகங்களை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அது மனுஷர்கள் எல்லாருமே விசேஷமானவங்க தான் பறவைகளை விட. ஆனால் மோசே கர்த்தரிடத்தில் கேட்பான். மோசே கர்த்தரிடத்தில் கேட்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நீங்க விளங்க பண்ணணும். நீங்க எங்க கூட வருகிறதுனால தான் அது விளங்கும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் தேவ ஜனம் விசேஷமானவர்கள் என்று மோசே சொல்லுவான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட
வருவதினால் அல்லவா நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். தேவஜனம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, விசேஷமானவங்க. இந்த உலகத்துல விசேஷமானவங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனம், புதிய ஏற்பாட்டின் காலத்துல விசுவாசிகள் தான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர். தேவஜனம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களிலெல்லாம் தேவஜனம் விசேஷமானவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. இன்னும் ஆண்டவரே சொல்லுவார், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த தேவ ஜனத்திற்கு ஒப்பானவன் யார்? யாரு அவங்களுக்கு ஈடு இணை? அவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. உபாகமம் 33 அதிகாரம் 29வது வசனம். 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. விசேஷமானவங்க தேவ ஜனம். பிதா இழுத்து குமாரனுக்கு கொடுத்தவர்கள் யாரோ அவர்கள் விசேஷமானவர்கள். ஆகவே தான் பிதா கிட்ட கேட்டார், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய மகிமையை, நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் பார்க்கும்படியாக என்று ஆண்டவராகிய இயேசு பிதாவிடத்தில் கேட்டுக்கொண்டார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும். தெய்வ பிள்ளைங்க, தேவனுடைய ஜனம், கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ கர்த்தரோடு கூட இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் எங்கே இருக்கிறாரு? தேவன் எங்கே இருக்கிறார்? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? சங்கீதம் 132 13 14 2 வசனங்களை பாருங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். தமக்கு வாசஸ்தலமாகும்படி சீயோனை விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தருக்கு சீயோன் ரொம்ப இஷ்டம். அவருக்கு அது ரொம்ப விருப்பம். நான் இந்த இடத்தை விரும்பினபடியால் நான் என்றென்றைக்கும் இங்கே தான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆம், கர்த்தர் இருக்கிற இடம் சீயோன். இன்னும் பார்க்கலாம். சங்கீதம் 48 முதல் ஒரு 3 வசனங்கள். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், நம்முடைய தேவனுடைய நகரத்திலும், தமது பரிசுத்த பர்வதத்திலும், பரிசுத்த பர்வதம் சீயோனிலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுதான் மகாராஜா வாழக்கூடிய இடம். நம்முடைய தேவன் மகாராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியானவர், ராஜாதி ராஜா. அவர் விரும்பக்கூடிய இடம் சீயோன். அந்த இடத்துல தான் இருக்கிறார். இப்போ அவர் கேட்டார் பிதாவிடத்துல, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு கொடுத்த மகிமையை காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்றார். அப்படியானால் சபை எங்கே இருக்கிறது? தேவ ஜனம் எங்கே இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிற இடத்துல தேவ ஜனம் இருக்கிறாங்க. சபையானது அங்கே தான் இருக்குது. ஆகவே தான் வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 12 அதிகாரம் 6வது வசனம். 12 அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, சபையை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள்
என்றால் மணவாட்டி சபை. சபை எங்கே இருக்கிறது? சியோனிலே வாசமாயிருக்கிறாள். ஏன்னா கர்த்தர் அங்கே வாசமாக இருக்கிறார். கர்த்தர் பிதா கிட்ட கேட்டாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே சபை இருக்கணும், தேவஜனம் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கணும். இப்போ அவ எங்கே இருக்கிறாள்? சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். பரிசுத்தர் அங்க இருக்கிறார் சியோனில். ஆகவே சபையும் தேவ ஜனங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆகவே சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, அவர் உன் நடுவில் பெரியவர், பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த பூமியிலிருந்து தெரிந்து கொண்டு, நாம் இந்த பூமியிலே இருந்தாலும் உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் அப்படி சொல்லுகிறது. சியோனிலே வந்து நீங்க சேர்ந்துட்டீங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், 12:22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் போதும். 24வது வசனம் வரைக்கும் அப்படியே போட்டிருக்கும், நிறைய போட்டு. இப்போ நீங்க அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று 24வது வசனத்தின் கடைசி பாகம். ஆகவே நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அங்கதான் வச்சிருக்கிறான், சியோன் பர்வதத்தில். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஜனத்துக்கு, கர்த்தருடைய ஜனத்துக்கு, கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவார், மேலானதை தேடுங்க. இந்த பூமியில் உண்டானவைகளை அல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலானதை தேடுங்கள், மேலானதை நாடுங்கள் என்று கொலோசு சபைக்கு அவர் எழுதுவார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொன்னார். போதும், மேலானதை தேடுங்க, மேலாத நாடுங்க என்று சொன்னார். ஏனென்றால் நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவரையே நாம் சார்ந்திருப்பவர்கள், சியோன் வாசிகள். அவர் சியோனிலே வாசமாயிருக்கிறார். தேவ ஜனம் சபை சியோனிலே வாசமாயிருக்கிறது. ஆகவே மேலான காரியங்களை நம்ம உலகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம தேடுறதும் நாடுறதும் வாஞ்சிக்கிறதும் மேலானதாக இருக்கணும். ஆனால் உண்மையாக நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? எவ்வளவோ தேவ ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அப்படிதான் இருக்கிறோமா? சியோன் வாசிகளாய் காணப்படுகிறோமா? சியோன் குமாரத்தியே, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே என்று கர்த்தர் சொன்னாரே, நாம் எங்கே வாசம் செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எங்கே வாசம் செய்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்திலே பார்த்தால் கர்த்தர் சொல்லுவார். சகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாபிலோன் குமாரத்தியிடத்தில் குடியிருக்கிற சீயோனே. இப்ப சீயோன் எங்க இருக்கு? சீயோன் பர்வதத்தில் இல்லை, கர்த்தரோடு இல்லை, பாபிலோன் குமாரத்தியோடு, பாபிலோன் குமாரத்தி இடத்தில் வாசம் பண்ணுகிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இன்னைக்கு உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஒரு பெயர் வைத்துக்கொண்டு ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறோம். பாபிலோன் குமாரத்தியோடு
இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாபிலோன் குமாரத்தி என்றால் உலகம், உலகத்தார். தேவனோட பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது தேவ பிள்ளைங்க யாரு, உலகத்தார் யாரு என்று. ஏன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம். இன்னொரு தடவை வாசிங்க 7வது வசனத்தை. சகரியா, பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்தி, நீ பாபிலோனுக்குள்ள இருக்கிற, சியோன் பர்வதத்தில் இல்ல. கர்த்தர் வெளியே வா என்று சொல்லுகிறார். வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, என் ஜனமே, நீங்கள் என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்பட, பாபிலோனுடைய பாவத்துக்கு நீ உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் பாபிலோனுக்கு அகப்படாமல் நேரிடும் வாதையின் நின்று அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்க தப்பித்துக் கொள்ளும்படி பாபிலோனை விட்டு வெளியே வா. உலகத்துக்குள்ள இருந்துகிட்டு உலகத்தை விட்டு எப்படி வெளியே வா, வெளியே வானா எப்படி வர்றது? உலகத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் தான் இருந்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. அப்படியே நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் பாபிலோனுக்கு உரியவர்கள் அல்ல. பாபிலோன் என்ற உலகம் என்று ஒரு அர்த்தம். பாபிலோன், எகிப்து, சோதோம் கொமோரா, பாரான் பர்வதம், இதெல்லாம் உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஞான அர்த்தம். ஆகவே நீ உலகத்தை விட்டு வெளியே வா. ஏன்னா அதுக்கு வாதை வருது, வாதை வந்திருக்குது. நீ அதில் அகப்படக்கூடாது. உலகத்துக்கு வாதை வந்திருக்கிறது, கொள்ளை நோய் வந்திருக்கிறது, அதில் நீ அகப்படக்கூடாது. ஆகவே அதை விட்டு நீ வெளியே வா என்றார். ஏன் இந்த கொள்ளை நோய்? உலகத்துக்கு ஏன் இந்த கொள்ளை நோய்? பாபிலோனுக்கு ஏன் இந்த வாதை? எரேமியா 51ஆம் அதிகாரம், எரேமியா 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு, பாபிலோன் அக்கிரமத்தினால அது சங்காரம் ஆகிட்டு இருக்குது. தேவஜனமே, நீயும் அதுல அகப்பற்றக்கூடாது. பாபிலோனுக்கு வரக்கூடிய இந்த தண்டனையிலிருந்து நீ சங்காரம் ஆகாத படிக்க அதன் நடுவிலிருந்து நீ ஓடி வந்து விடு. உலகத்தின் பாவத்துக்கு உடன்படாதே, உலகத்தோடு ஒத்து வாழாதே. நீ தேவனுடைய பிள்ளை, தேவ ஜனம். உன்னை தேவன் பார்க்கிறார். அவரோடு நாம் இருக்க வேண்டியவர்கள். பாபிலோனின் நடுவிலிருந்து நீ ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீர்கள். அவரவர் தங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும். வசிங்க. இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். ஏன் உலகத்துக்கு இப்படிப்பட்ட துன்பம்? ஏன் அந்த சோதனை? 11வது வசனம், எரேமியா அதே அதிகாரம் 11வது வசனம். அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக, ஆலயத்திற்காக கர்த்தர் தமது ஆலயத்திற்காக அவர் வாங்கும் பழி. எவ்வளோ வருஷக்கணக்கா நம்ம கேள்விப்படுறோம். கர்த்தருடைய ஆலயம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஊழியர்களை அடிச்சாங்க, சிறுமப்படுத்தினாங்க, கொன்று போட்டாங்க, சிறையில் அடைத்தாங்க. தேவ ஜனம் நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, வாதிக்கப்படுறாங்க. இப்படியெல்லாம் கர்த்தருடைய ஜனத்தின் சிறுமையையும் தேவ ஆலயங்களுக்கு நேரிடக்கூடிய காரியங்களையும் பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஆலயத்திற்காக பழி வாங்குகிறாராம். கர்த்தர் தமது ஆலயத்திற்காக பழி வாங்குகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஜனம் இன்றைக்கு சியோனிலே அவரோடு கூட இருக்க வேண்டியவர்கள். சியோனின் வாழ்வு
நமக்கு இருக்கணும். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து நம்ம கர்த்தரோடு வாழ வேண்டியவங்க. இன்றைக்கு உலகத்தோடு உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்றபடியினால், கர்த்தரை விட்டு மறுதலித்து தூரம் போனபடியினால், சியோன் பர்வதத்தையே விட்டு இறங்கி பாரான் பர்வதத்திலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த வாதை, இந்த கொள்ளை நோய். ஏன்? கர்த்தருடைய ஜனத்தினால. கர்த்தருடைய ஜனங்கள் சியோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்க வேண்டியவர்கள். ஆனா எங்க இருக்கிறாங்களாம்? ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலும் இருந்து வந்தார். அவர் பாரான் பர்வதத்தில் இருந்து வந்தார். அவர் எங்க இருக்கிறாரு? நம்ம வசனங்களை பார்த்தோம். அவர் சியோன் பர்வதத்தில் இருக்கிறார். சியோன் எனக்கு பிரியமான இடம், ஆகவே நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சியோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தர், நான் அங்கே இருக்கிறேன், என்னுடையவர்களும் என்னோடு கூட சியோனில் வாசமாக இருக்கணும். ஆகவே சியோனில் வாசமாய் இருக்கிறவளே என்று சபையை பார்த்து கர்த்தர் அழைத்தார். சியோனிலே வாசமாய் இருக்க வேண்டிய கர்த்தர் சியோன் பர்வதத்தில் இருக்க வேண்டியவர் பாரான் பர்வதத்தில் இருந்து வந்தார். ஏன் பாரான் பர்வதத்தில் இருந்து வந்தாரு? பாரான் பர்வதத்தில் இருந்து கர்த்தர் வந்தார். பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்து வந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். அதில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. உடனே மேய்ப்பன் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஆடை தேடி, அது பாரான் வனாந்திரத்தில் இருக்குது, அங்கிருந்து பிடிச்சி கூட்டிட்டு வந்தாரு சந்தோஷமா. மேய்ப்பன் காணாமல் போன ஆடே வா வா என்று அழைக்கல, தேடி அந்த இடத்துக்கு சென்றார். அப்படிதான் இங்கே பரிசுத்தர் பாரான் வனாந்திரத்திலே, பாரான் பர்வதத்திலே அவர் அங்க வரார், அங்கிருந்து வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சியோன் பர்வதத்திலே இருக்க வேண்டிய தேவ ஜனம் பாரான் பர்வதத்தில் இருக்கிறாங்க, பாபிலோன் குமாரத்தியோடு உலகத்தில். ஆகவே கர்த்தர் மீட்பதற்காய் வருகிறார். பாவ உலகத்திற்கு அவர் வந்தார், பாவிகளை மீட்க பரலோகத்தை விட்டு. பரிசுத்தர் பாவ உலகத்துக்கு வந்தார். அப்படியே பரிசுத்தர் பாரான் பர்வதத்துக்கு வந்தார். மறுதலித்து போனவர்களை, பின்வாங்கி போனவர்களை அழைத்து செல்ல அவர் காணாமல் போன ஆடுகளை தேடி வருகிறார். பாரான் என்றால் அதனுடைய அர்த்தம் குகைகள் நிறைந்த ஒரு மலை, குகைகள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். குகை என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருந்தார். என் பிதாவின் வீடு இது எல்லா ஜனத்துக்கும், இது ஜெப வீடு, ஆலயம். என் பிதாவின் வீட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கள்ளர் குகையாக்கி விட்டீர்கள் என்று எருசலேம் தேவாலயத்தை பார்த்து கள்ளர் குகை என்றார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். ஆம், சியோன் பர்வதம் நம்ம தான், தேவாலயம் நாம தான், சியோன் நாம தான். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? உலக ஆசைகள், இச்சைகள் எல்லாம் மனதுக்குள்ள வச்சு இன்னைக்கு குகைக்குள்ள ஆள் மனதில், உள் மனதில் இருப்பதெல்லாம் உலக ஆசைகளும்
உலக பற்றுகள், பாசங்கள், கள்ளர் குகை, கள்ளன் திருடக்கூடிய விலையேற பெற்ற பொருள்களை எல்லாம், பொன் வெள்ளி விலையுயர்ந்த பொருட்களை குகைக்குள்ள அவன் பதுக்கி ஒளிச்சு வைக்கிறா போல. இன்றைக்கு தேவாலயம் கள்ளர் குகையாக, ஒரு வியாபார ஸ்தலமாக காணப்பட்டது என்று கர்த்தர் சாட்டவாரை உண்டு பண்ணி அடித்ததை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். பாரான் என்றால் குகைகள் நிறைந்த ஒரு இடம். தேவஜனம் பாரான் பர்வதத்திலே இருக்கிறாங்க. சியோன் பர்வதத்தில் இருக்க வேண்டியவர்கள் பாரான் பர்வதம், உலகத்தில் இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் அங்க வராரு, வந்து தம்முடைய ஜனத்தை அவர் மீட்கிறார். அப்படி அவர் வரும் பொழுது அவர் கூட என்ன வந்துச்சு? ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. கொள்ளை நோய் அப்படிதான் வந்துச்சு. இன்றைக்கு ஜனங்களை கொள்ளை நோய் கொள்ளையா தூக்கி கொண்டு போகுது. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ ஜனம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால, சியோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்க வேண்டியவர்கள், சியோனின் வாழ்வு அவங்களுக்கு இருக்க வேண்டியது. தேவ ஜனம் இவர்கள் பின்வாங்கி கர்த்தரை விட்டு, சத்தியத்தை விட்டு, அவருடைய அன்பை விட்டு இவங்க பாரான் பர்வதத்தில் வாசமா இருந்தாங்க, உலகத்தில். ஆகவே கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வந்து தண்டனை கொடுக்கிறாரு. தேவ ஜனங்கள் நிமித்தமே, கர்த்தருடைய ஜனத்தின் நிமித்தமே இந்த கொள்ளை நோய் அங்கே வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அளந்து பார்க்கிறார். பாரான் பர்வதத்திலே வந்து ஜனத்தை மீட்டு, 5வது வசனம் 6, 5, 6 சேர்த்து வாசிங்க. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் தம்முடைய ஜனத்தை அளந்து பார்க்கிறவர். தம் ஜனத்தை அளந்தார், மெஷர் பண்றார், அளக்கிறார். அவர் ஒரு அளவு வைத்திருக்கிறார். என்னுடைய ஜனம் என்றால் இப்படிதான் இருக்கணும் என்று ஒரு அளவு இருக்குது. ஆனால் பாரான் பர்வதத்திலிருந்து கர்த்தர் புறப்பட்டு வருகிறாரே, தம்முடைய ஜனத்தை அளந்து பார்த்தார், நிறுத்து பார்க்கிறார். குறைவுபட்டு இருக்கிறாங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். தராசில வச்சு நிறுத்து பார்க்கிறார், அது குறைவாய் காணப்படுகிறது. கர்த்தர் அளக்கிறவர். பூமியை அளந்தார், ஜனத்தை அளந்தார், அளவு குறைவா இருக்குது. அவர் அளக்கிற தேவன். நீதிமொழிகள் 21:2 அவர் அளக்கிறார், பூமியை அளக்கிறார். எப்படி வாசிங்க? 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் நிறுத்து பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற சிந்தைகள் என்ன, எண்ணங்கள் என்ன, யோசனைகள் என்ன, அவனுடைய வழிகள் என்ன என்று கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். அவர் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. அந்த அளவு இல்லைன்னா கொள்ளை நோய் தான். நிறுத்து பார்த்தார், ஆனா அவர் வைத்திருக்கிற அளவு இல்லை. யோபு பக்தன் சொல்லுவார், யோபையும் கர்த்தர் நிறுத்து பார்த்து அங்க சொல்லுகிறார். அவர் யோபு புஸ்தகம் 31:6. சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. கர்த்தர் நம்மை நிறுத்து பார்க்கிறார். பூமியை அளந்தார். அது
அவரோட பார்வையில் அது குறைவு. தேவ ஜனத்தை நிறுத்து பார்க்கிறார், அளவில் குறைவு. கர்த்தருடைய பார்வையிலே அநேக குறைகள் தேவ ஜனத்திலே. சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்க வேண்டியவள் சபை பாரான் பர்வதத்தில் போய் உக்காந்துருச்சு. கொள்ளை நோய் அதிநிமித்தமே, தேவனுடைய ஜனத்தின் நிமித்தமே கொள்ளை நோய் என்று வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் இஷ்டத்திற்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அவன் பிரயாணம் பண்ணி போனான். அவன் நிமித்தம் அந்த கப்பலில் இருந்த அனைவருக்கும் பிரச்சனை தான். அப்போ யோனா ஒருவன் தான் பாவியா? கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களா? இல்லை, எல்லாரும் பாவிகள் தான். கப்பலில் இருந்தவங்க எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இவன் ஒருவனுடைய பாவம் தான் அங்கே பிரச்சனைக்கு காரணமாச்சு. வாசிக்கலாம். யோனா 1 அதிகாரம் 4 வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். கப்பல் அலமோதுது, தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி. யோனா ஒருவன் நிமித்தம் கப்பல் இருந்த எல்லாருக்குமே வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் வந்தது. ஒருவனால, தேவ மனிதன் ஒருவனால் அதில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வந்தது. ஆனால் ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் நல்லவனாய் இருந்தால் கப்பலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜீவன் கிடைச்சிரும். நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல 27 அதிகாரம் 24, 25 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட நிறைய பேர் கப்பல் யாத்திரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த கப்பல் யாத்திரையில் புயல் அகப்பட்டு இனி அவங்க பிழைக்கவே மாட்டாங்க என்ற சூழ்நிலை நேரிட்டது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இரவிலே பவுலுக்கு தரிசனம் கொடுத்து, உன்னையும் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் காப்பேன். வாசிங்க. பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினான் என்றான். உன் நிமித்தம் உன்னோட யாத்திரை பண்ற அனைவருக்கும் தயவு. எத்தனை பேர் யாத்திரை பண்ணினாங்க? 37வது வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தாங்க. 286 பேருக்கும் தயவு கிடைச்சது. அத்தனை பேரும் தப்புனாங்க. கடைசி வசனம் 44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒருவன் நிமித்தம். ஒரு நல்ல மனுஷன் இருந்தான், கப்பல் இருந்த அத்தனை பேருக்கும் தயவு கிடைச்சது. இங்க ஒரு கெட்ட மனுஷன் இருந்தான், கப்பல் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை வந்தது. அப்படிதான் கொள்ளை நோய். கொள்ளை நோய் தேவனுடைய ஜனங்கள் நிமித்தமே. ஆகவே ஒரு தேசத்துக்கு சேமம் கிடைக்கணுமா இருந்தா, ஒரு தேசம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட தேவ ஜனம் பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பினா போதுமா? தேவன் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்திய தேசம் இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு அனுதினமும் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை மக்கள் மரிச்சு போறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து
அடைத்து, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு அல்லது கட்டளையிட்டு, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை என் அனுப்பும்போது, ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது கர்த்தரை அறியாமல் ஒன்று நேரிடுகிறதில்லை. சைனாவிலிருந்து தான் வந்துச்சு என்று சொல்லறாங்க. இது ஊகான்லிருந்து வந்தது என்றெல்லாம் சொல்லறாங்க. இருக்கட்டும், பிதாவுடைய சித்தம் இல்லாம, கர்த்தருடைய சித்தம் இல்லாம எதுவும் அனுமதிக்கப்படுகிறதில்லை. கர்த்தரை அறியாமல் ஒன்றும் நேரிடுகிறதில்லை. இங்கே கொள்ளை நோய் வந்துவிட்டது. கொள்ளை நோயிலிருந்து தேசம் காக்கப்பட வேண்டும். அதற்கு தேவன் என்ன ஆலோசனை கொடுத்தாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனம், சியோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்க வேண்டிய தேவ ஜனம் பாரான் பர்வதத்தில் இருக்குது. சியோன் தான் நம்முடைய இடம், சபை இருக்க வேண்டிய இடம். கர்த்தர் இருக்கும் இடத்தில் சபை இருக்கணும், தேவ ஜனம் இருக்கணும். ஆனால் பாரான் பர்வதத்தில் இருக்குது. இப்ப கர்த்தர் சொன்னார், கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவ ஜனம் என்ன செய்ய வேண்டுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமம் கிடைக்கும். இப்ப தேவ ஜனத்துக்கு மாத்திரம் தண்டனை அல்ல, எல்லாரும் அழிஞ்சு போறாங்க. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். புறஜாதிகள் கரைந்து போறாங்க, புறஜாதிகள் அழிந்து போறாங்க, அனுதினமும் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் சொன்னார், என் நாமம் தரித்து கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி அவருடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், கர்த்தருடைய ஜனத்தால தேசத்துக்கு விடுதலை உண்டு, தேசத்துக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. பாரான் பர்வதம் தேவஜனத்தின் இடம் அல்ல. பாரான் பர்வதம் தேவன் யாருக்கு கொடுத்தார்? பாரானிலே வாழ்ந்தவன் யார்? பாரானிலே குடியிருந்தவன் யார் என்று வேதத்திலே பார்த்தால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில், இஸ்மவேல் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தார். பாரான், அங்கே பாரான் பர்வதமும் இருக்குது, வனாந்தரமும் இருக்குது. பாரானிலே இஸ்மவேல் குடியிருந்தான். இஸ்மவேல் யார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். ஒருவன் ஆகாரிடத்திலே பிறந்தவள், அவள் அடிமைத்தளத்துக்கு உள்ளானவள். இன்னொருவன் ஈசாக்கு, இவன் சுயாதீனம் உள்ளவளிடத்துல சாராளுக்கு பிறந்தவன். பாரானிலே குடியிருந்தவன் இஸ்மவேல், அடிமைத்தனத்துக்கு மகன் அவன். இன்றைக்கும் உலகத்துல அடிமைத்தனத்துக்கு, பாவத்துக்கு அடிமை, அக்கிரமங்களுக்கு அடிமை, பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை, சாத்தானுக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமையாய் வாழ்றவங்கெல்லாம் பாரானில் குடியிருக்கிறாங்க. பாரானிலே வாழக்கூடியவர்கள் நாம் யார்? நாம் ஈசாக்கை போன்றவர்கள். சுயாதீனம் உள்ளவளுக்கு நாம் பிள்ளைகள். நம்முடைய இடம் பாரான் பர்வதம் அல்ல. நாம் யார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல
பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் யார்? ஈசாக்கை போன்றவர்கள். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகள். நமக்கு தாய் யார்? 26வது வசனம். மேலான எருசலேமோ, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாய், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். சாராவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்றெல்லாம் வேதத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். ஆகவே நாம் ஈசாக்கை போன்றவர்கள். ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? அவன் பாரான் பர்வதத்திலே வாழ்ந்தவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய குணநலன்கள் என்ன? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து, அவன் தியானம் பண்ணக்கூடிய மனிதன், கர்த்தரோடு அவன் நேரத்தை செலவிடக்கூடியவன், தியான புருஷன், ஜபஜீவியம். அதான் சியோன் வாழ்வு, சியோன் பர்வதத்தின் வாழ்வு. அருமையானவர்களே, நாம இருக்கிற இடம் சியோன் பர்வதம். ஆண்டவர் சொன்னாரு, நான் எங்க இருக்கிறேனோ நீர் எனக்கு தந்தவர்களும் என்னோட கூட இருக்கும்படி நீர் அருள் செய்ய வேண்டும். எனக்கு அதான் பிரியம். நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று பிதாவை நோக்கி ஆண்டவராகி இயேசு ஜெபித்தார். நாம் சற்று ஆராய்ச்சி பார்க்கணும். தேவ ஜனத்தின் நிமித்தம் இந்த பூமிக்கு கொள்ளை நோய் என்று வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மன திரும்பினா பின்வாங்கி போன நம்முடைய ஜீவியம் மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பினா நம் நிமித்தம் நம்ம இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் கொடுத்த தேசம். ஏனென்றால் இந்த கொள்ளை நோய் புறஜாதிகளை அழித்தது என்று நம்ம வாசித்தோம். கரைய பண்ணிட்டு ஆபக்குக் 3:6 பார்த்தோம். ஆனால் தண்டனை என்பது, இன்னைக்கு தேவனுடைய கோபம் என்பது, நியாயத்தீர்ப்பு என்பது புறஜாதிகளுக்கு மாத்திரம் அல்ல. இது தேவனுடைய வீட்டிலே துவங்கக்கூடிய ஒரு காலம். கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கொரோனா வைரஸ்னால. எத்தனை தேவ ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், எவ்வளோ தேவ ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கம் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? பட்சபாதமே இல்லை. இன்றைக்கு பாதைகள் யாவரையும் வாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம் தேசம் சேமத்தை அடைய நம்ம தான் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம் ஜெபத்தை கேட்டு தேவ ஜனங்கள், புறஜாதிகள், தேசம் அனைத்திற்கும் சேமத்தை கொடுப்பார். ஆம் அருமையானவர்களே, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இருக்கிறது பாரான் பர்வதமா, சியோன் பர்வதமா? தேவ பிள்ளைகள் என்று நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? பாரான் பர்வதமா இல்லை சியோன் பர்வதமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனை ஆராதித்து நாம் இன்றைக்கு சியோன் பர்வதத்தில் உள்ள வாழ்வு வாழ்கிறோமா? நம்மையே ஆராய்ச்சி பார்க்கணும், நம்மளை சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எனவே நாங்கள் உலகத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் மேலானவைகளை தேட அழைக்கப்படுகிறோம் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மறுதலித்து போனவர்களை, பின்வாங்கி போனவர்களை,
இப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் இருந்த எங்களை நீங்கள் தேடி வந்தீங்கப்பா. எங்களை உமக்காக நீங்கள் மீட்டு கொண்டீங்க. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் என்று வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி காட்டினீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நிமித்தமாக எங்களுடைய தேசத்திற்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. அதற்கு நாங்கள் தகுதியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை தேடும் பொழுது, எங்களுடைய பொல்லாத வழிகளையெல்லாம் விட்டு விலகும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்திற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பீர் என்பதை நாங்கள் அநேக வசனங்களின் மூலமாக தியானித்தோம். இந்த நாட்களிலும் கூட நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி மனம் திரும்பி எங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமான ஜீவியமாய் நாங்கள் வாழும் பொழுது எங்கள் நிமித்தம் எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே நாங்கள் ரட்சித்து கொள்ள, ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்தை நாங்கள் மீட்டுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட கொடிய வைரஸினாலே தாக்கப்பட்டு ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் ஆறுதலற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. எங்கள் பகுதியிலும் கூட ஆண்டவரே இந்த வைரஸினாலே தாக்கப்பட்டு ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.